1/1/1987 தமிழ்நாடு அரசு எடுத்த கொள்கை முடிவு அல்ல, அது ஒரு கொள்ளை முடிவு. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். கொள்கை முடிவுன்னு என்ன? வெட்டொன்று துண்டு கன்சம்ஷன் ஆர் ப்ரொஹிபிஷன். தட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட். அரசாங்கம் நுகர்வுன்னு வந்தாச்சு, தெருவுக்கு 7 கடை போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இறக்குமதி மதுக்களுக்கு அனுமதி இருக்குது. இந்த நிலைமையில் கல்லுக்கு தடைனா ஏன் தடை? கல்லில் கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு என்ன சொல்லுது? கள்ள உணவுன்னு சொல்லுதா, மதுன்னு சொல்லுதா, போதைப்பொருள்னு சொல்லுதா, இல்லை தடை செய்யப்பட வேண்டிய பண்டம்னு சொல்லுதா? உணவுன்னு சொல்லுது, மருந்துன்னு சொல்லுது. தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை, வாழ்வாதாரத்தை கூட்டுகின்ற ஒன்றுன்னு சொல்லுது. இதற்கு தடை விதித்திருப்பது என்பது தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் இனத்துக்கு தமிழ்நாடு அரசால் இழைத்திருக்கும் ஒரு அநீதியே ஆகும். கள் தடை நீக்கப்பட வேண்டும். ஒற்றை இலக்கு தான் இந்த மாநாட்டினுடைய நோக்கமே, ஒற்றை இலக்கு. அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க தமிழ்நாடு அரசு கற்றுக்கொள்ள வேண்டும். 39 பேர் நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்கல்ல, எதை கையில் வச்சுருந்தாங்க? அரசியலமைப்பு சட்ட பிரதியை. அது 47வது பிரிவு என்ன சொல்லுது? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர சொல்லுங்க வாரத்துக்கு. இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பக்கம் கோர்ட்டு, எங்கள் தரப்பில் ஒருத்தர் மட்டும் வர்றோம். ஒளித்தக்கால நாம் ஒவ்வொரு எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கடும். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடக நண்பர்கள் மட்டுமே பார்வையாளர்களாக இருக்கட்டும், நேரடி ஒளிபரப்பும் இருக்கட்டும், நடக்கட்டும் வாதவாதம். அந்த வாத விவாதத்தில் இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கள்ளுமறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை. கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என இவர்கள் தரப்பு நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும். வெற்றி பெற்ற 39 பேருக்கும் 10 கோடி ரூபா பரிசும் கொடுக்கும். இது சவால். அப்புறம் எதுக்கு நீங்கள் பாராளுமன்றம் போகிறீங்க? இல்லை உலகத்தில் எந்த நாட்டில் தடை இருக்குது? இல்லை எந்த மாநிலத்தில் இருக்குது? எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலதார். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும்ங்கிறார் வள்ளுவர். இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறாங்க ஆட்சிட்டு இருக்கிறவங்கெல்லாம்? இது எல்லாம் ஒன்று, இதை பொறுத்தளவில் எல்லாரும் ஒன்று, நீ நானும் ஒன்று, மக்கள் வாயில் மண்ணுன்னு இந்த 38 ஆண்டுகளாக வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக நாங்கள் இந்த 8 கோடி மக்களும் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓநாய்களாகத்தான் இருப்பார்கள் என்பதற்கு இந்த கள் தடை ஏற்ற சான்று. யாராச்சும் இருந்தால் வர சொல்லுங்கள். நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் தானே, ஊடக நண்பர்கள் தானே, நீங்களே வாங்க, உங்களுக்கே 10 கோடி கொடுத்துட்றோம். இல்லை யாராச்சும் 7.5-8 கோடி மக்கள் இருந்து அழைச்சிட்டு வாங்க. நாங்கள் திறந்த புத்தகம். இதில் ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி வாண்ட் டிரான்ஸ்பேரன்சி. மாநாட்டினுடைய நோக்கம் கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்க வேண்டும்ங்கிறத. அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க தமிழ்நாடு அரசு கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளாமல் போனால் அதனுடைய விளைவுகளை விரைவில் இந்த அரசாங்கம், இந்த ஆட்சியாளர்கள் சந்திக்க நேரிடும். அதனுடைய வெளிப்பாடு அந்த மாநாடு. எந்த மாதிரி விளைவுகள்னா எல்லா விளைவுகளும் ஏற்படும். சாம பேத தான தண்டம். கடைசியில் அது நடக்கும், வேற வழி இல்லை. மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? 42ல் அகிம்சை சொன்னார். என்ன சொன்னார்? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரான நன்னயம் செய்து விடல், இன்னா செய்தார்க்கு மணியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு, நண்பாற்றாராகி நலமல செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை, கருத்துன்னா செய்தவ கண்ணும் மறுத்துன்னா செய்யாமை மாசற்றார்கள், தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லு இனம் என்னும் ஏமாப்புடைய சுடும், ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு போன்றும் துணையும் புகழ், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இப்படி எல்லாம் சொன்னார்ல. 42ல் என்ன பண்ணாரு? செய்யலும் செத்து மடியினாரு. அந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். அவர் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கணுங்கிறாரு.
தெளிவோடு இருக்கார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதை மக்கள் உணர்ந்து வாக்களிப்பது மறுப்பது அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. நாங்கள் யாரையும் திணிக்க போகிறதில்ல. இதில் நாங்கள் வெளிப்படையாக அறிவிக்க மாட்டோம். அவர் ஒரு கல் ஆதரவாளர், அதை சொல்லுவோம். மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, வாக்காளர்கள் புரிஞ்சுக்குவாங்க. தீர்மானம் ஒற்றை தீர்மானம் தான் முக்கியம். கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கணும். ரெண்டாவது இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, இன்னும் 6 மாதத்தில் இந்த தென்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நோயை கட்டுப்படுத்த தவறினால், போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க தவறினால் ஒரு தேங்காய் 100 ரூபாய்க்கு மேலே போக போகுது. நான் போன தென் மாவட்டங்கள்லாம் போனேன். எல்லாம் இந்த வெள்ளையை தாக்குதல். வெள்ளையை மட்டுமல்ல, பஞ்சசுவனி இருக்குது, கேரள வாடல் நோய் இருக்குது, தஞ்சாவூர் வாடல் நோய் இருக்குது, ஈரியோபேட் இருக்குது, ஸ்லக்கு சிலந்தி இருக்குது, கருந்தலைப்புழு இருக்குது. இத்தனை நோயை தாக்குனா மரம் என்னாகும்? ஆக தமிழ்நாடு முதலமைச்சர் இது வட்டி இந்த வாய் திறக்கவே இல்லை. ஆக தென்னை இப்போ அழிவினுடைய விளிம்பில் நிறுத்தப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போது நம்ம நாட்டினுடைய சமையல் எண்ணெய் தேவையில் 75% இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கிறோம். 70%. இந்த தென்னையினுடைய நோயை காக்க தவறினால் இது 85% மாறும். அப்புறம் எப்படி நாடு வல்லரசு ஆகும்? மேக் இன் இண்டியா சொன்னமா, வாயில் சொன்னால் போதுமா? நாடென்ப நாட வளர்த்தன்ன நாடல்ல நாட வளர்ந்தரும் நாடு. ஒரு நாடு வல்லரசு நாடுனா எப்போ, எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் அந்நிய நாடுகளிடம் கையேந்தாமல் அனைத்து வளங்களையும் தன்னகத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வல்லரசு நாடு. எரிபொருள் 85% இறக்குமதி, சமையல் எண்ணெயில் 70% இறக்குமதி, பருப்பில் 60% இறக்குமதி. அந்த இறக்குமதி எண்ணெய்க்கு தான் மானியம். அதான் ரேஷன் கடையில் சந்தைப்படுத்துறீங்க. இந்தியாவில் விளையக்கூடிய தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய் மானியம் உண்டா? இந்த சந்தைப்படுத்துறீங்களா? யாருக்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு யாருடைய நலனுக்காக ஆட்சி பண்ணுறீங்க? கிழக்கிந்திய கம்பெனி ஆனதுக்கு நீங்கள் ஆளுக்கு என்ன வேறுபாடு? மகாத்மா காந்தி அந்நிய பொருட்களுடைய விற்பனை சந்தையாந்தி இருக்கக்கூடாதுன்னு அந்நிய பொருட்களை வாங்கி குவிச்சு தீட்டு கொளுத்தினார். அப்படிப்பட்ட நாட்டில் 78 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி இறக்குமதி பண்ணி மானியம் கொடுத்து சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே, இந்திய அரசால் இந்திய மக்களுக்கு இழைத்திருக்கும் அநீதி இல்லையா? அப்படின்னா காந்திய கொள்கை குழி தோண்டி போச்சாச்சு. அப்புறம் எதுக்கு 10 ரூபா நோட்டில் காந்தி படம், 500 ரூபா நோட்டில் காந்தி படம்? நாடாளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வாய் திறந்திருப்பாரா? எதுக்கு போகிறாங்க பாராளுமன்றத்துக்கு? இல்லை, விழுப்புரம் மாவட்டம் அந்த பூரிக்குடிசை அந்த பகுதிகளெலாம் தொடர்ச்சியாக 4 மாதமாக கல்லிறப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய பானைகள்லாம் உடைச்சிட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அது நடந்துகிட்டே இருக்குது. 4 ஆண்டுகளாக அவங்க மாமூல் கொடுக்காம இருக்கிறாங்க. என்னாச்சு? அந்த பயிர் பூரிக்குடிசை, அந்த கஞ்சனூர், நரசிங்கனூர் அங்கெல்லாம் இருக்கிறாங்க. காவல்துறை என்ன, நாங்கள் அங்கே தான் போய் அன்றைக்கி கள்ள குடித்தா, குழந்தைக்கு நான் கொடுத்தேன், நானும் குடித்தேன், சீமானும் குடித்தார், மற்றவங்களும் குடித்தாங்க. ஒருத்தர் போலீஸ் உதவியோட மாமூல் கொடுக்கக்கூடிய நபர் ரசாயனத்தை கலந்து தினம் 30 கூட கல் விற்றுருக்கார். ரசாயனத்தை கலந்தால் போதை அதிகமாக வரும். எல்லாம் அங்கே குடிக்கிறதுக்கு போயிட்டாங்க மக்கள்லாம். இங்கே இயற்கையாக கல் இறக்கி விற்கிறவங்களுடைய வியாபாரம் பாதிச்சுது. உடனே இவங்கெல்லாம் போய் அதையெல்லாம் களையத்தி எல்லாம் கீழே ஊற்றிருக்காங்க. உடனே அடுத்த நாள் காவல்துறை, இது நடந்தது 19, அடுத்து 20ஆம் தேதி காவல்துறை வெகுண்டு எழுந்து, ஓ பொறிக்கு திங்கிற கோழி மூக்கத்தறிக்கு வந்துட்டானான்னு சொல்லி போட்டு ஒண்டி வில்லுகளை எடுத்துக்கிட்டு ஒரு 100கணக்கான காவல்துறையினர் எல்லா களையங்களையும் உடைச்சிட்டாங்க. அதில் களையங்கள் கல் களையம் உண்டு, பதநீர் களையம் உண்டு, எல்லா களையங்களும் உடைச்சிட்டாங்க. வாழ்வாதாரத்தை இழந்த அவர்கள் தெருவில் நின்று பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு செய்யாமல் அவங்க அமைதியான முறையில் காத்திருப்பு பண்ணியிருக்காங்க. அவங்கள அள்ளிக்கிட்டு போய் அங்கே திருமண மண்டபத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி அந்த பகுதி மக்கள் உண்மை உணர்ந்து என்ன இருந்தாலும் அவங்களுக்கு மனசாட்சி இருக்குமில்ல, உடனே கொதித்து எழுந்திருக்கிறாங்க. விட்டு போட்டு ஓடிட்டாங்க காவல்துறை. சீமான் குடிச்சிருக்காரு, அண்ணாமலை குடிக்கிறோம்னு என்கிட்ட 2-3 தடவை சொல்லிட்டாரு. நீங்கள் ஊற்றுகின்றீர்கள், நான் குடிக்கின்றேன்னு சொல்லியிருக்காரு. வருகின்ற 4ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி இதே திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை வட்டத்தில் கொங்கல் நகரத்தில் நடைபெறும்.